போன வீடியோவிலே பார்த்துருந்தோம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு. அது இந்த புக்கை பார்த்து தான் நான் எழுதினேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் எப்படி எடுத்தேன்னா, எனக்கு அது ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்துச்சு. கடவுள் இருக்காரா இல்லையா, இல்லை நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இந்த ஆழமான கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும் சொல்லிட்டு இந்த புக்கை பார்த்தேன். இந்த புக்கை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் தான். சிறப்புரை போட்டு அவங்க பொண்ணான லூசி ஹாக்கிங் அவங்க அவங்க அப்பா இறந்தப்ப அவரோட மனநிலை, இந்த புக்கை ஏன் எழுதினார் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களான புகழ்பெற்ற பேராசிரியர்களுக்கு தான் அந்த இடத்துல இறுதிச் சடங்கு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க அப்பாவோட இறுதிச்சடங்கு நடத்த ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது நிறையா கூட்டம், அதிகப்படியான கூட்டம். அந்த கூட்டத்தை அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. அவங்க எழுதியிருக்கிறது, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் அந்த மாதிரி கூட்டத்தில் அவ்வளோ மௌனமாக. ஏன்னா கூட்டம் இருக்குன்னா நமக்கு சவுண்டு கேட்கும்ல, அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா நமக்கு சவுண்டு கேட்கும். அப்போ ஒரு சவுண்டு கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய மௌன கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2014 தியரி ஆஃப் எவ்ரிதிங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் இவரோட வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அப்போ அந்த படத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணியிருக்கு. ஆனால் இவர் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த சாதனை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இந்த மாதிரி கால் கையெல்லாம் ஊனமாகி ஒரே இடத்துல உட்காந்துருந்துருக்காரு. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு அவங்க லவ் பண்ண அந்த பொண்ணு அவங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. உறுதுணையாக இருந்து கடைசி வரை அவர் போராடினதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவருக்கு உறுதுணையாக கடைசி வரை இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ஒய்ஃபை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையில் அவர் சயின்ஸ் மூலிமா அவர் தனியாக போயிருக்காரு. இது அந்த படத்தில் இருந்தது. உண்மை கதை என்னன்னு தெரில. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய மகளாகிய லூசி ஹாக்கிங் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடைசி தருவாயில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பயமற்றவளாக நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப பயந்தாங்கொழி, பயப்படுவேன் எப்போவுமே, ஆனால் இந்த பயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன், அதுதான் என்னோட வெற்றியாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா கடைசி நேரத்தில் சாகும் தருவாயிலையும் அவர் போராடினது ஒன்றுக்காக தான், இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த முன்னுரையை முடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம்.